மீகா அதிகாரம் 6 வசனம் 8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, மேற்கூறிய இந்த ஒரே வசனத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை சத்தியத்தை மீகா தீர்க்கதரிசி மிக தெளிவாக கூறியுள்ளதை பார்க்கிறோம். தேவன் வேதத்தில் நன்மை என்று அந்த நல்வார்த்தையை குறித்து எழுதி வைத்துள்ளார். தேவன் நல்லவராக இருப்பதால் அவரிடத்திலிருந்து வருவதெல்லாம் நன்மையே. எனவே நாம் தேவனை அறிந்து கொள்வது, தேவனை நேசிப்பது, அவர் வார்த்தைகளுக்கும் அவர் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பது யாவுமே நன்மையாகும். அதுபோலவே சாத்தான் தீயவனாக இருப்பதால் அவனிடமிருந்து வருவதெல்லாம் தீமையே. அன்பானவர்களே, சாத்தானுக்கும் அவன் ஆலோசனைகளுக்கும் நாம் விலகி ஓட வேண்டும். கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நியாயத்தில் பிரியப்படுகிறவர். எனவே நாமும் மற்றவர்கள் முன்னிலையில் நியாயமாய் நடக்கிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு நியாயம் செய்கிறவர்களாகவும் அநியாயத்திற்கு கை கொடுக்காதவர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் நம்முடைய தேவன் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவராய் இருப்பது போன்று நாமும் மற்றவர்களிடம் இரக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நாம் இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் மற்றவர்களின் இரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். மேலும் நாம் வாழும் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியதும் நம்மேல் விழுந்த கடமையாகும். அத்துடன் மற்றவர்களுக்கு இறங்கி நல்ல சமாரியனை போன்று ஆபத்து நேரத்தில் உதவி செய்ய வேண்டும். இறுதியாக ஏழைகளுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் இறங்கி நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். தேவன் நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கும் ஒரு நற்குணம் தாழ்மை. தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். எனவே நாமும் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் பிறருக்கு இறங்கி உதவி செய்வதுடன் நியாயமாய் நடந்து உமக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளவும் கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தோளில் இருந்து உயர்த்தி நீர் தூக்கி என்னை நிறுத்தி நீர் துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. தோளில் இருந்து உயர்த்தி நீர் தூக்கி என்னை நிறுத்தி நீர் துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா.